காட்சி. இவர் வந்து விஜேந்தர் திவாரி, கம்பெனி எம்டி. ஓகே, இவர் வந்து கம்பெனி எம்டி விஜேந்தர் திவாரி. நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது? ஹெல்த் வெல்னஸ் கேர் ப்ராடக்ட் இருக்குது, பியூட்டி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருக்குது, எஃப்எம்சிஜி பர்சனல் கேர் ப்ராடக்ட் இருக்குது, கிராசரி இருக்குது, அதுக்கப்புறம் டிவைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மெனிமோர். மெனிமோரில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்ஸ் ப்ராடக்ட் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்களும் நம்மக்கிட்ட வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இருக்குது. இது பியூர் ஆயுர்வேதா ப்ராடக்ட், கெமிக்கல் வராது, பியூர் ஆயுர்வேதா வெஜ் ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, சூப்பர் ப்ராடக்ட். டாக்டர் பி ஃபைல்ஸ் ப்ராப்ளம் எதுனா இருந்தால் இந்த கேப்சல் சாப்பிட்டாங்களுக்கு எதே ரேட்டு ஃபைல்ஸ் இருக்கும், 3 ஸ்டேஜ் ஃபைல்ஸ் இருக்குது. 3 ஸ்டேஜ் கூட நமக்கு கொடுக்கலாம். ஓகே, வித்தின் 8 to 10 days கூட நமக்கு ரிசல்ட் வரும். இது கேஸ் டிவைஸ். இப்போது சிலிண்டர் இருக்குது வீட்டில், கரெக்டாக? இப்போ எவ்வளோ நாள் வருது? எக்ஸாம்பிள் சிலிண்டர் ஒரு 30 நாள் வருது. இந்த டிவைஸை ஃபிட் பண்ணால் 50 நாள் வரும். 20 நாள் எக்ஸ்ட்ரா வரும். 20 டேஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் வரும். ஃபஸ்ட்டு. செகண்டு மீட்டர் வரும். இது மீட்டர் காட்டும். டைட் உங்களுக்கு எதனா ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, லீக் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் 3 years வாரண்டி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 crore rupees இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பர்சனல் கேர் இருக்குது, ஷாம்பு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் லேடிஸ் பர்சனல் கேர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கிராசரி இருக்குது, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பசங்களுக்கு நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. பர்சனல் கேரில் ஃபேஸ் வாஷ், ஹேர் ஆயில், பேஸ்ட்டு இதெல்லாம் தேவை ஆகும். யூஸபிள் ப்ராடக்ட் தான். ஓகே, டெய்லி யூஸபிள் ப்ராடக்ட் போடுற லேடிஸ் பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ லேடிஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆஃப்டர் 30 பேக் பெயின் வந்துடும். ப்ரோட்டீனு போட்டே இருந்தால் பேக் பெயின் வந்துடும். இந்த ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணால் அந்த எல்லாம் ப்ராப்ளம் வராது. ஓகே, மின் ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, இது க்ரீன் ஃபுட், இது கூட கேப்சல் தான். இதுக்கு லோஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பெயின் ரிலீஃப் ஆயில் கூட இருக்குது நம்மக்கிட்ட. நோனி ஜூஸ், இது நோனி ஜூஸ் வாங்கினா நமக்கு எனர்ஜி, விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம கம்பெனி இது ஹாட் செல்லிங் ப்ராடக்ட். 800+ டிசஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். எந்த ப்ராப்ளம் இருந்தாங்களோ இந்த ப்ராடக்ட் கொடுத்து நம்ம க்யூர் பண்ணலாம். ஓகே, வித்தின் 8 days உள்ள நமக்கு ரிசல்ட் வரும். ஹாட் செல்லிங் ப்ராடக்ட். சுகர் ஃப்ரீ டேப்லெட்டு, அலோவேரா ஜூஸ். அலோவேரா தெரியும்ல? அலோவேரா ஜூஸ் இப்போ எக்ஸஸ் ஆஃப் சோத்து கத்தாழை இது வாங்கலாம். காஃப் சிரப் இருக்குது. ஏதோ காஃபி இருக்கும், கிளியர் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் பஞ்சு துளசி. துளசி தெரியும்ல? துளசி ட்ராப், க்ரீன் டீ, ஸ்லிம்மிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் டேனிக் இருக்குது, உதர் ஷெட்டு, ஹேர் ஆயில் இருக்குது, அனியன் ஹேர் ஆயில், பெயின் ரிலீஃப் கேப்சல் இருக்குது, அனியன் ஷாம்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சுவாதிஷ்டூரன், ஆசிடிட்டி ஆகும். எதனா ஒரு நான்வெஜ் எதனா சாப்பிட்டா நம்ம ஒரு ஆசிடிட்டி வந்துடும். ஆசிடிட்டிக்கு நம்ம இது வாங்கினா ஆசிடிட்டி கிளியர் ஆகிடும். ஓகே, சுகருக்கு பவுடர் இருக்குது. அதுக்கப்புறம் லேடிஸ் பர்சனல் கேர். அந்த டேட்டு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பெயின் வரும். அந்த பெயின் எல்லாம் இது வாங்கினா கிளியர் ஆகிடும். பெயின் எல்லாம் வரும். கேஸ்ட்ரிக்கு இன்னொரு சூரன் இருக்குது, ஈஸி பவுடர், லேடிஸ் பவுடர். இதுக்கு ஒரு டேங்க் லேடிஸ் பர்சனல். ஓகே, இது எம்ஆர்பி டிபி ப்ரைஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கம்பெனிக்கு பார்ட்னர் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த பார்ட்னர் ஆகணும்னாக்கா இங்கே 4 டேப் ஆஃப்ஸ் ட்ரைனிங் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஃபஸ்ட்டு 1000 rupees பேக்கேஜ் வரும். அதுக்கப்புறம் 5000 வரும். அதுக்கப்புறம் 12,000 rupees வரும். அதுக்கப்புறம் 1 lakh rupees பேக்கேஜ் வரும். இந்த பேக்கேஜில் நீங்கள் எக்ஸாம்பிள் 1000 rupees பேக்கேஜ் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தால் 1200 rupees உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கலாம். ப்ராஃபிட் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு. 5000 உள்ள வந்தால் நீங்கள் உங்களுக்கு 6000 rupees பண்ணுங்க. ஓகே, 12,000 இந்த வந்தால் 14,500 rupees உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். 1 lakh rupees வந்தால் 1,50,000 rupees உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். ப்ராஃபிட் இருக்குது, லாஸ் இருக்குது. 20% உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரும். ஓகே, கிளியரா? இப்போ இதில் ஒரு கேப்பிங் இருக்குது, சீலிங். டெய்லி நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுக்கணும்? எந்த பேக்கேஜில் வந்தால் டெய்லி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும்?
எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 ரூபாய் பேக்கேஜில் வந்தால் 2500 ரூபாய் நீங்கள் டெய்லி சம்பாதிக்கணும். கிளியரா? 5000 ரூபாய் பேக்கேஜில் வந்தால் 5000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கணும். ஓகே. 12000 ரூபாய் பேக்கேஜில் வந்தால் 15000 ரூபாய் நீங்கள் டெய்லி சம்பாதிக்கணும். ப்ராஃபிட். ஓகே. 1 lakh ருபீஸில் இருந்தால் வந்தால் 2,50,000 ருபீஸ் பர் டே இன்கம் எடுக்கலாம். நீங்கள் அவ்வளோ இன்கம் எடுக்கலாம் கம்பெனி. கிளியரா? ஓகே. இது கிளியர் ஆயிடுச்சா? இதுதான் நம்மளுக்கு மெயின். இது மெயின் நம்மளுக்கு இதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 30,000 ருபீஸ் உங்களுக்கு சேலரி. டெய்லி கணக்கு போட்டால் எவ்வளோ வரும்? 90 1000 ருபீஸ் வரும் டெய்லி கணக்கு. எவ்வளோ சார் சேலரி? எவ்வளோ? 30,000. 28. 30 வச்சுங்களேன். 900 ருபீஸ் டெய்லி வரும். ஓகே. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இங்கே நீங்கள் டெய்லி எவ்வளோ வாங்கினா மினிமம் 2,500 ருபீஸ் நீங்கள் டெய்லி வரும். எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக வரும். அது காசு வரும். காசு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் 1000 ரூபாய் எக்ஸாம்பிள் ஐடி போடுறீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அந்த ப்ராடக்ட் யூஸபிள் 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கினா 1200 ரூபாய் ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு? 200 ரூபாய் வந்துச்சு. கரெக்டாக? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிளாக ஒரு 2 மெம்பர் ரெஃபர் பண்ணணும். இது செகண்ட் இருக்குது. ஓகே. இங்கே 3 தான் வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பெனி பார்ட்னர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டு வாங்கி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு. செகண்டு 2 மெம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கோம்? ரெஃபர் பண்ணுறோம். சார் ஒரு நிமிஷம் சார். நம்ம ஹோட்டல் போகிறோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது பிரியாணி. சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? இல்லை நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அறியும் பார்ப்போம். அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றப்போ யாருக்கு லாபம்? கிடைக்காது. ஆனால் இங்கே நம்ம சொன்னால் நம்ம கோட்டீஸ்வரன், அங்கே அவன் கோட்டீஸ்வரன், இங்கே நம்ம கோட்டீஸ்வரன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பேரு? அவினாஷ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. ஓகே. அவினாஷ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு 10% அது கூட சொல்லிட்டு 1000 ரூபாயில் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம், ரெஃபரல் போனஸ் 10%. 5000 ரூபாய் இங்கே வந்தால் 50%. ஓகே. 12,000 ரூபாய் இங்கே வந்தால் 20%. 1,00,000 ரூபாய் வந்தால் 20%. ரெஃபரல் போனஸ் இது ஒரு வாட்டி தான் கிடைச்சிருக்கும். இப்போ அவினாஷ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் அவினாஷ் என்ன பண்ணுறாரு? 1000 ரூபாயிலேருந்து வருவாங்க. கிளியரா? உங்களுக்கு ரெஃபரல் எவ்வளோ வரும்? 10% தானே? 100 ரூபா வந்துச்சு அவங்களுக்கு. செகண்ட் அந்த மேடம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. அவங்க கூட 1000 ரூபாயிலேருந்து வருவாங்க. ஓகே. ரெஃபரல் 100 ரூபா வந்துச்சு. எவ்வளோ ஆச்சு? இப்போ 200 ரூபாய்க்கு வந்துச்சா டோட்டலு? ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் இதுக்கு மேட்சிங் வரும். 2 பேரும் நீங்கள் போட்டிங்கோ ஏபி உங்களுக்கு மேட்சிங் வந்துடும் 20%. இதுக்கு கூட உங்களுக்கு 200 ரூபா வரும். டோட்டல் எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிடுச்சு பாய்? 600 rupees. ப்ராஃபிட்டா லாஸ்? ப்ராஃபிட் இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்காக இந்த சிம்பிள் கண்டுபிடிக்கிறேன். வீடியோ தான் வேறு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கே தெரியாது. அதுக்கு சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் ஹாஸ்டலில் உங்களுக்கு என்னென்ன தேவை? பேஸ்ட் தேவையா? சோப் தேவையா? ஏர் ஆயில் தேவையா? ஷாம்பு வேணும். துணி வாஷ் பண்ணுறதுக்கு டிட்டர்ஜென்ட் வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெஷ் வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா ஹெல்த்து நல்லா இருக்கிறது ஏதோ ஒரு ஜூஸ். அவ்வளோ நீங்கள் 1000 ரூபாயில் இங்கே வாங்கினா இவ்வளோ ப்ராஃபிட் வரும். வெளில போயிட்டு வாங்கினா ப்ராஃபிட் வருமா? வருமா இல்லையா? கிளியராமா? இங்கே வாங்கினா ப்ராஃபிட் வரும். ஓகே. வெளில போயிட்டு வாங்கினா ப்ராஃபிட் வரும். ஓகே. சிம்பிள் கிளாச்சுரல். இவ்வளோ நீங்கள் பண்ணிட்டா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதில் ரிவார்டு கூட இருக்குது. எக்ஸாம்பிள் இது 1000 ரூபாய் போட்டால் இல்லைங்க உங்களுக்கு 4 PV வரும். 4 பாயிண்ட் PV இங்கே 4 பாயிண்ட் வந்துச்சு. ஓகே. 4 பாயிண்ட். இதே மாதிரி
லெஃப்ட் சைட்லேயே 48 பாயிண்ட், ரைட் சைடில் 48 பாயிண்ட். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு கம்பெனி டூல் வந்துடும் ஃப்ரீ. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் லெவலில் நீங்கள் செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டா கம்பெனி டிஷர்ட் வரும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ட்ராவல் பேக் ஒன்று வரும் ஃப்ரீ தேர்ட் லெவல். ஃபோர்த் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டா 3000 ரூபாய் கேஷ் பேக் வரும். இது எல்லாமே ஃப்ரீ தான் வரும். ஃபிஃப்த் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டா மொபைல் ஃபோன் வரும். சிக்ஸ்த் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டா 15000 ரூபாய் உங்களுக்கு கேஷ்